Hi dear students, welcome back to our channel. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நிறைய பேர் பியூட்டிஷியன் கோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் கோர்ஸ்க்கான அமௌண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ அதில் எப்படி சேர்றதுன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் சேராமல் இருந்திருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களோட ஆசைக்காக உங்களுக்கான ஒரு வாய்ப்பு இது. இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் கோர்ஸை வந்து ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். இதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது வந்து கம்ப்ளீட்டாக 3 மந்த்துக்கு ஃப்ரீ. இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி கோர்ஸில் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களான்னு பார்த்து அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 6th CBSE பேஜ் நம்பர் 17 எக்ஸசைஸ் 1.2ல 12th சம் பார்க்க போகிறோம். A vessel has 4 liter 500 milliliter of curd. ஒரு வெசல் எடுத்துக்கோங்க. இந்த வெசலில் வந்து 4 liter 500 milliliter curd வந்து கெப்பாசிட்டி. இந்த வெசலில் 4 liter 500 milliliter curd வந்து இருக்குது. In how many glasses each of 25 ml capacity can it be filled? ஒரு கிளாஸில் 25 milliliter எடுக்கலாம். இந்த இதில் இருந்து ஒரு கிளாஸில் நான் உள்ளே விட்டு கையை விட்டு எடுக்கிறேன். அப்போ ஒரு கிளாஸ் உள்ளே விட்டு எடுக்கும்போது 25 milliliter அந்த கிளாஸ் பிடிக்குது. இப்போ ரெண்டாவது கிளாஸ் பண்ணையில் அதில் ஒரு 25 milliliter இப்படியே எடுத்துக்கிட்டே வந்தோன்னா 25, அடுத்த ஒரு 25, 50, 75 இப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ கொஸ்டின் என்னென்னா, எத்தனை கிளாஸ் யூஸ் பண்ணி இந்த கேர்டை வந்து அந்த கிளாஸ் எத்தனை கிளாஸை ஃபில் பண்ணால் இந்த கேர்டு வந்து காலி ஆகும். 4 liter 500 milliliter கேர்டும் காலி ஆகணும். கிளாஸில் தான் ஃபில் பண்ணணும். எத்தனை கிளாஸ் தேவைப்படும் இதை ஃபில் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதோட சொல்யூஷன் பார்ப்போம். இப்போ மொத்தமாக அந்த வெசலில் எவ்வளோ கேர்டு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 4 liter 500 milliliter கேர்டு இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே ப்ராப்ளம் என்ன, லிட்டரில் இருக்குது, மில்லி லிட்டரில் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் ஒரே யூனிட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். நான் வந்து மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஏன்னா அடுத்துமே 25 milliliter எடுக்கிறதா கொடுத்ததுனால மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறேன். சரி, லிட்டரை மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா அதே ப்ரொசீஜர் தான். இந்த இருக்கு இல்லையா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். லிட்டர் இந்த இருக்கு இல்லையா, லிட்டரை வந்து மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். லிட்டர் இது எம்எல்லாம் எல் இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கோங்க. லிட்டரை மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ணோன்னா முதல்ல லிட்டரை வந்து சென்டிலிட்டராக ஒரு வேளை கன்வெர்ட் பண்ணால் 100ஆல், அடுத்த மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ணையில் 10. இப்போ நமக்கு டேரெக்டாக இங்கேருந்து இங்கே லிட்டர்லேருந்து மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். அப்போ 100 அந்த 10ஐயும் சேர்த்துக்கிட்டு 100 × 10 1000. அப்போ மீட்டரை வந்து லிட்டராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. லிட்டர்லேருந்து மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 100ஐயும் 10ஐயும் சேர்த்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ லிட்டரை மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க நம்பரை 1000ஆல். இப்போ 4 × 1000 4000 மில்லி லிட்டர், 500 மில்லி லிட்டர். இப்படி ரெண்டும் சேர்ந்து வந்துச்சுன்னா ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். 4500 மில்லி லிட்டர். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை எப்படி பண்ணேன்னா, லிட்டரை மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதை லிட்டராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதையும் சென்டிலிட்டர், இதையும் மில்லி லிட்டராக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ லிட்டர்லேருந்து மில்லி லிட்டர் கேட்குறாங்க. ஒன்றை க்ராஸ் பண்ணி இன்னொன்று க்ராஸ் பண்ணி இன்னொன்று, அதுக்கு மொத்தமாக 100, இங்கே ஒரு 10 1000. அதை தான் லிட்டர்லேருந்து மில்லி லிட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதை தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். கொடுத்துருக்க நம்பரை 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ கெப்பாசிட்டியாக ஒரு கிளாஸோட கெப்பாசிட்டி வந்து 25 milliliter. அப்போ கெப்பாசிட்டி ஆஃப் 1 கிளாஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 25 milliliterன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸோட கெப்பாசிட்டி 25 milliliter. அப்போ எத்தனை கிளாஸ் தேவைப்படும், இந்த மொத்தமாக 4500 milliliter ஊற்றுறதுக்கு எத்தனை கிளாஸ் தேவைப்படும் அதை தான் நம்ம எழுத போகிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் glasses that can be filled. எத்தனை கிளாஸஸ் தேவைப்படும், எத்தனை கிளாஸில் ஃபில் பண்ணலாம் அப்படின்னா அதே ப்ரொசீஜர் தான். மொத்தமாக கொடுத்துட்டு ஒரு கிளாஸோட கெப்பாசிட்டியை கொடுத்துட்டா, இது நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 2 சம் பார்த்தோம். அதே ப்ரொசீஜர் தான். மொத்தமாக கொடுத்துட்டு ஒரு கிளாஸோட கெப்பாசிட்டிக்கு கொடுத்து நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ், நம்பர் ஆஃப் கிளாஸ் எத்தனை, அந்த மாதிரி நம்பர் ஆஃப் திங்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் டிவைட் பண்ணணும்னு நான் சொன்னேன். அப்போ 4500 by
25. அப்போ ஆன்சர் வந்து இது நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 180 வரும். அப்போ என்னென்னா மொத்தமாக 180 கிளாஸஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு 180 கிளாஸஸ் இந்த மொத்தமாக இருக்க கேர்டு இருக்கு இல்லையா 180 கிளாஸஸ் தேவைப்படுமா. இத்தனை அந்த கேர்டை வந்து ஊற்றி வைக்கிறதுக்கு 180 கிளாஸ் தேவைப்படுமா. ஓகே, நான் ப்ரீவியஸாக பார்த்த சம்மோட ஒத்து இருக்குன்னு இந்த சம்மை ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சேர்ந்து படிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.